ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ராகு வருவான்ட்டு. ஆனால் அங்கே வரல. முரளி மட்டும் வெந்து நொந்துக்கிட்டு இருக்கான். அவன் வரவே கூடாதுன்னு எல்லாரும் சரி அவ்வளோதான் வரமாட்டான், அபியோட புருஷன் ரொம்ப மோசமானவன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அபி பெரியப்பா வீட்டில் அந்த பொண்ணு நிச்சயத்தில். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ராகு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் நினைப்பு யாரோ பேச, ஐயோ பாவம் அபி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு பறந்தடிச்சு கிளம்புறாரு. லாவண்யா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. சரியான நேரத்தில் கரெக்டாக வந்து ஆஜராகிறாரு. அப்படியே வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்படியே ராகவ பார்த்தோன்னா அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிங்க ராக்கி பாய் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டேன் அபி, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி கங்க்ராஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கை கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முரளி பார்க்குறான், ஐயோ என்னது இவன் வந்துட்டானே, என்ன அத்தை வந்துட்டான் உங்கள் புள்ள அப்படிங்கிற. அதாண்டா எனக்கும் தெரியலை, அவன் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த லாவணியை என்னதான் பண்ணுறா, சும்மா தத்தியாக இருக்கிற வேஸ்ட்டு, ஒரு ஆம்பளையை வளைச்சு போட தெரியல சேச்சா அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க சுந்தரி. அடுத்து அபி கண்ணில் அப்படி சந்தோஷம் தாங்கலை, கண்ணீர் கலங்குது. எப்படி ராக்கி பாய் வந்துட்டீங்க அப்படிங்கிற. இனிமேல் பாருமா, உன் சந்தோஷத்தை தான் நான் கொடுப்பேன். உனக்கு நீ என்னென்ன ஆசைப்படுறியோ அதை பூரா நான் நடத்துவேன். இப்போ மட்டும் இல்லை, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களே அப்போ அவங்க எப்படி என்ன தப்பாக நினச்சிட்டு போனாங்களோ அது எல்லாம் பொய். ஐயோ அவன் ஏதோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு நான் நடந்துப்பேன் பாரு அப்படிங்கல. நான் என்ன கனவு காங்குறேன்னா நினைவு காங்குறேன்னா அப்படின்னு ஒரு கிள்ளுறாங்க. ராகவ் கையை பிடிச்சி, ஏன்டி என்ன கை கிள்ளுன அப்படிங்கிறாரா. இல்லை நான் நினைவான்னு கிள்ளி பார்த்தேன், அதுக்கு உன் கையில் கிள்ளணும் அப்படிங்கிறாரா. அப்படின்னு சொன்ன கையோட உங்கள் கை வேற என் கையின்னு வேறன்னு இல்லைங்க, நம்ம ரெண்டு பேர் கையும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே புருஷன் முன்னாடி இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எப்படி சொன்னாங்க, அதனால தான் உங்கள் கையை கிள்ளனே அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒன்று பாக்ஸ் ஒன்று எடுக்கிறாரு, கையிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு கிஃப்ட்டு, என்னோட கிஃப்ட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கையில் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க, என்ன பாஸ் என்னாச்சு இது எப்படி அப்படிங்கல. நானும் வாங்கினேன், ஏன் நீ மட்டும் தான் வாங்கணுமா, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அழகான மோதிரம் ஒன்று சூப்பராக இருக்குது, இந்தாங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. அபி என்ன உன் புருஷன் சூப்பராக இருப்பார் போல இருக்கே. ஆமாம் அவர் அழகு தான். ஏய் நான் அழகு சொல்லலடி, உனக்கு நல்ல ஒரு பொருத்தமாக உன் மனசை புரிஞ்சு வந்துட்டார்ல, நான் அந்த கேரக்டரை சொன்னேன்டி, நீ உடனே அழகுக்கு போயிட்ட. ஓ அதுவும் அழகு தாண்டி, என் புருஷனை பற்றி என்ன, என் புருஷனா கொக்கா அப்படிங்கிறாங்க. அபி சந்தோஷத்தில் பேச அங்கே பொங்கிக்கிட்டு இருக்குது முரளிக்கு. அடுத்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. சாப்பிட உட்காடுறாங்க. அபி வா என் பக்கத்தில் உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அபி இப்படி தாங்கள சந்தோஷம், எல்லாத்துட்டையும் வாங்க உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறது என்ன, இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு பந்தி பரிமாற போகிறது என்ன, அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் பண்ணிட்டாங்க. அப்புறம் அபி பக்கத்தில் போய் உட்காராரு. ரெண்டு பேருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்புறம் இரு அபி நான் உனக்கு எடுத்து ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இல்லைங்க பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அபி. அதெல்லாம் இல்லைம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. இங்கே பாரு நீ சாப்பிட்றது அங்கிட்ட இருக்கு பாரு அப்படின்னு உதட்டில் ஒட்டி இருக்கிறத சாப்பாடு அப்படியே எடுத்து விடுறாரு. ஐயோ என்னடா பண்ணுறீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி முரளியும் மாமியாலும் மருமேனு அப்படியே மயங்குறாங்க. அப்படியே என்ன பண்ணுறது தெரியல. அதெல்லாம் பார்க்க அபி ரொம்ப சந்தோஷப்படுது. இருங்க உங்களுக்கு இன்னும் கொளுத்தி போடுறேன் பாரு அப்படின்ட்டு. ராக்கி பாய் நீங்கள் எப்படி இவ்வளோ இப்படி மாறுனீங்க, நான்லாம் மாறலை, எப்போவுமே நான் நல்லவன் தான் போதுமா. ஆமாம்மா எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அபி ராகவும் தாங்குற பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அபியோட அப்பா அம்மாவும் பரவாயில்ல நம்ம மருமே நல்லா தான் வச்சுக்கிறாரு, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏங்க நீங்கள் வந்து அன்னைக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு அவங்க குழந்தைகிட்ட போய் பேச போகிறாங்க. அபி பெரியப்பா வீட்டில். ஆமாம் நான் போகையில் அப்படி தான் இருந்தாங்க, சண்டை போட்டது மாதிரி தான். அபி கூட கொஞ்சம் நல்லாவே பேசலை மருமையே, ஆனால் இப்போ நல்லா பேசுகிறாரு. ஓ அப்போதைக்கு எவ்வளோ அவருக்கு முடியாமல் இருந்திருக்கும் போல இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பார் போல இருக்குது. அப்படி தான் ஒரு இடத்துல ஒருத்தர் அப்படி தான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவை பார்த்து ரொம்ப பொறிப்படைகிறாங்க. அத்தைக்காரி மட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ள நெருடல் இருக்குது. அபியை கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுகிறாங்க. ஏய் என்னடி உன் புருஷன் பண்ணுறதெல்லாம் ட்ராமாவா இல்லை உண்மையா அப்படிங்கல. என்னத்தை அதெல்லாம் இல்லை, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா, அதெல்லாம் நாடகம்ல ஒன்றும் இல்லை, உண்மை தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க. எப்படியோடி உண்மையாக நடந்துக்கிட்டா சரிதான், உன் வாழ்க்கை பாதியிலே போயிருமோன்னு பயமாக இருக்குடி அப்படின்னு அத்தை சொல்ல. அத்தை நீ கவலைப்படாத அத்தை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அத்தை ரொம்ப சங்கடப்படுறாங்களே, ஐயோ இவங்களுக்காவது நம்ம இன்னும் நம்ம பாசமாக இருக்க மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நடிக்கலையே உண்மையாக தானே நடக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எங்கே ராக்கி பாய் அப்படின்ட்டு போகிறாங்க. ராகவ் அபின்னு தேடி வர்றாரு. எங்கெங்க போனீங்க, நான் கை கழுவ போனேம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ கை கழுவலையா, இதோ கை கழுவணும் அப்படின்னு. இரு நான் தண்ணியை எடுத்து ஊற்றுறேன் அப்படின்னு கை கழுவுற ஊற்றி விடுறாரு. அப்படியே
தாங்குறாரு, தடுக்கிறாரு. அந்த எல்லாமே அந்த கூட்டத்தில் இருக்கவங்க 50 பேர் அபி வீட்டுக்காரர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி வீட்டுக்காரரை பற்றி பெருமையாக சொல்லி மூக்கு மேலே விரலை வச்சு பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்படியே முரளி வேக வேகமாக மாமியாரை கூட்டிகிட்டு போய், என்னத்த என்னால் தாங்க முடியலத்த, என் வயிறு எரியுதத்த, என்னப்பான்னு பண்ண முடியும்? அவங்க அப்படி பண்ணிக்கிட்டா உன் வயிற்றுச்சலுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் ஆள் அப்படி அவங்களோட கொஞ்சரா குழாவரா, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் விட்டேத்தியாக பேசுகிறாங்க சுந்தரி. உடனே என்னத்த நான் மனசு கஷ்டப்படுறது உங்களுக்கு சங்கடமா இல்லையா? அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி பேசுகிறீங்க. அட நீ சங்கடப்பட்டா நீ தான் வேதனைப்படணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சுந்தரி சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு கீழே பின்னாடி பார்க்குறாரு. கரெக்டாக இங்கே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அணுவுக்கு ஆசாசியாக ஒட்டிடுறாங்க. ஏமா இப்படிலாம் கஷ்டப்படுற, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கட்டா செல்லம் அப்படின்னு 2 பேரும் காதல் மொழி பேசி சந்தோஷமாக இருக்காங்களா? அதை பார்த்து முரளி அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே சுந்தரி வந்துட்டு, என்ன கிருஷ்ணா உடனே சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படிங்கல, நான் சிரிக்கிறது வேற மவளை, என் கஷ்டத்தை பார்த்து நீ கண்டுக்க மாட்டேன்னு சொன்னில, இப்போ உனக்கு தலைக்கு மேலே ஆண்டவன் ஆப்ப வைக்கிறான், அக்கடை சூடோ அங்கே பாருங்க மாமியாரே அப்படிங்கல. என்ன இவன் லூசு பையன் நம்மளை பார்க்க சொல்கிறான், சிரிக்கிறான் அப்படின்னு திரும்பி பார்க்க, அப்படி ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அங்கே எரியுதா? என்ன கிருஷ்ணா இவன் இப்படி தாங்குறான், ஊட்டி விட்றான், 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க, ஐயோ இது என்னால் தாங்க முடியல அப்படின்னு நினச்சி மறுபடியும் இவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஊட்டி விடுறதையும் அவங்க பண்ணுறதையும் பார்த்துட்டு ஆசாசியாக ஊட்டி விடுறாரு, வாயில் வச்சு ஊட்டி விடுற அளவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஐயோ என்ன என் பிள்ளை இப்படி மாறிட்டான், இப்போ உங்களுக்கு வயிறு எரியுதா? ஆமாம் கிருஷ்ணா, அடுத்தவங்க வயிறு எரியல எனக்கு என்னன்னு இருந்தீங்கல்ல, இப்போ உங்கள் வீட்டில் எரியல பார்த்தா எப்படி புரியுதா? ஆமாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு போகிறாரா. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கிருஷ்ணா என்னடா பண்ணுறது, ஏதாவது ஒரு வழி சொல்லு. சரி வாங்க 2 பேரும் ஏதாவது ஒரு பிளான் போடுவோம் அப்படின்னு 2 பேரும் பிளான் போட போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணு வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அபி, சூப்பர்மா, உன் புருஷன் ரொம்ப நல்லவராக இருக்காரு, உன்னை எப்படி தாங்குறா இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ராகவை பார்த்து அபி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் இங்கே சொல்லிக்க, அதை காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிறாரு. சரி சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்களா. இவங்க எல்லாரும் சுந்தரியிலேருந்து நாங்கள் வர்றோம், நீங்கள் அப்புறம் வாங்க, நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்துட்டேன், எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி அபியை என் கூப்பிட்ற அப்படிங்கிற, அபிக்கும் வேலை இருக்குது, ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, அபியை விட்டால் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அபிச்சலாம் நீ வா, நம்ம ஆஃபீஸில் நீ இல்லாமல் எனக்கு வேலையே இல்லை, நீ வந்தீங்கன்னா நிறைய வேலை எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், வர்றியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வந்துட்டேன் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுறாங்க. அம்மா அப்பாட்ட பெரிய பாட்டெல்லாம் சொல்லிட்டு நான் கிளம்புறேன், வேலை இருக்கான், அவர் கூப்பிட்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்து ஐயோன்னு முரளி இடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க. போயில பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகிறோம், வீட்டுக்கா ஆஃபீஸ்க்கா அப்படிங்கிறாங்களா. ஆஃபீஸ்க்கா, அதெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, அப்புறம் சொன்னீங்க அப்படி சொன்னா தான் இதுங்களாம் விடுங்கன்னு கூப்பிட்டேன், வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடுவேனே, உங்களை எதுக்கு யாராவது ஆள் இருக்கா என்ன, எதுக்கு ஆள் இல்லை, ஆனால் கண்ணுப்பட்டு போயிருமில்ல ரொம்ப, அதை விட இன்னொன்று என்னென்னா இங்கே ஆஃபீஸுக்கு கூட விடாமல் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை பெருமையாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிற பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தோன்னே என்ன ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குறேன், இல்லை ராக்கி பாய் நீங்கள் இப்போ என்கிட்ட இவ்வளோ நடந்துக்கிட்டதெல்லாம் அம்மாவுக்கு பாட்டிக்காகவும் அஞ்சலிக்காகவும் தானே அப்படிங்கிற, அடி லூஸு என்ன நீ நினச்சிட்ட அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே நான் பண்ணதெல்லாம் உனக்காகத்தான் அபி, எனக்காகவா அப்படிங்கல. ஆமாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட இல்லையா, அன்றைக்கி நான் உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன், அதுக்காகத்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ யாருக்காகவும் பண்ணலையா? நான் யாருக்காகவும் பண்ணலை, பாட்டிக்காகவோ அஞ்சலிக்காகவோ. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாரி சொல்லிட்டா அவங்க என்னை மன்னிக்க போகிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நான் இங்கே வந்தேன், ஒன்று நான் சந்தோஷப்படுத்தணும், பாவமாக இருந்துச்சு, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க தெரியுமா, என் அக்கா உயிரை எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்க, இங்கே ஆஃபீஸ்லையுமே நீ எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க, அதனால் நான் உனக்காகத்தான் வந்தேன், உனக்காக மட்டும்தான் வந்தேன், போதுமா அப்படிங்கிற. டக்குன்னு ராகவ் கையெடுத்து அப்படியே கன்னத்தில் வச்சுக்கிறாங்க. ஏய் என்ன இது அப்படிங்கிறாங்களா. உடனே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் வீடே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கிறத பொறுத்து தான் சந்தோஷப்படுவாங்கன்னு இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அபி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. ஏய் லூசு ஏன் கண்ணீர் விடுற, நீ கண்களுங்கிறக்கா நான் வந்தேன், இனிமேல் அப்படி தான், நீ கவலையே படாத, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் போதுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப அப்படியே தோளில் சாஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி போனால் சூப்பராக இருக்கா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.